ராணி உன் சைடு ரோஸை கொஞ்சம் காமி. ராணி வாராணி திரும்பி 2 பேரும் கையடிப்போம். இங்கே அடிக்குது. ஆமா சரி அவசரப்பட்டு நான் காட்டில் உன்னைய கட்டி பிடிச்சிட்டேன். முத்தங்குத்தம் கொடுத்து போறாத கர்மம். சரி என்ன இந்த நாத்தம் நடக்குது? அந்த மவுத்துல டிப் டு லிப்ட் கிஸ். என் லவ்வர் தான் இப்படி ஆயிட்டேன். என்ன பண்றது? விதி யாரை விட்டுச்சு? என்னை லவ் பண்ணாப்புல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எத்தனை வருஷமா லவ் பண்றாரு? நம்ம பேர்ல எழுதி வச்சிருவாப்புல போல. இல்ல வேணாம் இருக்கட்டும், நான் சரி பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆமா என்னை சுத்தி வெறும் கேமராவா இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி. இந்த பக்கத்து இருக்காப்புல எல்லாம் கேமராமேன். ஆமா அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் தான். ஆமா எப்படி அவ்வளவு அலக்கற கரெக்டா சொல்றேன்? நான் வர்றதுக்கு முன்னாடி 4 கேமரா வச்சிருந்தாப்புல. என்னை எடுத்து வெளியில போட்டாப்புல 2 கேமரா அடமானம் இருக்கு. இப்ப இதுவே கடன் வாங்கிட்டு தான் வந்திருக்காப்புல. ஹவு டு யூ டு? ஆமா இந்த கேமரா வித்துட்டு தான் அந்த 2 கேமரா திருப்பணும்னு ஒரு முடிவோட இருக்காப்புல. கனி அவர் இல்ல அந்த பக்கத்து. நான் வெளியில வந்தவன அவர் வந்துருவாப்புல. நான் உள்ள போனவன அவர் போயிருவாப்புல. வேற ஒண்ணு ரொம்ப தங்கமான மனுஷன். ஆமாமா. யாரு நம்ம அம்பாள் முடியா இல்லையா? என்ன சூர்யானே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன சூர்யா அண்ணன்னு சொன்னேன். ஏன் இப்படி எல்லாரும் அட்டை தத்தமா அசிங்கமா பேசுறீங்க? என்னை மாதிரி நல்ல பிள்ளையா இருக்க கத்துக்குங்க. ஆமா ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? என்ன இதை தூக்கி வச்சிருக்க? எதை தூக்கி வச்சிருக்க? சரி அண்ணே நல்லா இருக்கியா? என் கல்யாணத்துக்கு உன்னையே தான் கூட்டிட்டு போவேன். எதுக்கு ராணி? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவேன். நான் என்னைய ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போ, அப்பதான் நல்லா இருக்கு. அதோட மாப்பிள்ள அங்கிட்டு ஓரமா படுத்துருவேன். சரி அத்தாஜி மூதேவி உனக்கு நான் அத்தாச்சி உங்க அண்ணனுக்காட நான் வாக்கப்பட்டேன். சரி எனக்கு சரி ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு வந்து என்னை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறாப்ல. என்ன எந்திரிச்சு நிக்க முடியல. அப்ப குச்சி ஊனிக்குவாப்ல. இப்ப நடந்து வருவாப்ல என்னை பார்த்து. தகப்பா நடந்து போடா. நடந்து வாடான்னு சொன்னா தாளத்தை போட்டுக்கிட்டு இருக்க பொம்மை மாதிரி. ஆட போட வெண்ண ஆத்தா ஆத்தோரமா வாரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் வாசிக்கிற பத்தியா? மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் வாசிப்பியா? என்னண்ணே சொல்ற? நான் கேட்டதே இல்லையா? இல்ல அதனால நீ வாட்சி காட்டு. என்னடா வெட்டி புண்ணாக்கு ஊம குடுறா? என்னடா அது ஏங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ அந்த வேலை தான் பார்க்க சொல்வீங்களாடா? அட கிறுக்கு அவரம்பு வகை அல்லம கொல்லம அழைக்க துடிச்சிருக்கேன். அச்சாரம் போட்டது தவிச்சு தவிச்சிருக்கேன். மனசுக்கு தண்ணி தர வேணாமா? நினைப்புக்கு அள்ளிக்கிற தீவாமா மலத உள்ள தெரிகிற அழக பார்த்து ஏய் ஆத்தா தோரமா வாரியா.
முன்னாடி நீ வய பின்னால நாச்சர் தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னடி அப்பா பாடுற வாட்டத்துக்கு இந்த சிரிப்புல சில்லறையும் சதறுது நம்ம மனசுல என் மனசு பதறுது பவளபாயில நினைச்சா. பார்த்ததுமே மனம் ஏய் ஆத்தா தோரமா வாரியானா பார்க்காமலே ஓரியா. கஜா 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 கஜா. எங்க கஜா கஜா குப்புற விழுந்து மண்ணை நக்க தெரிஞ்ச நீ வேற கஜா கஜான்னு இருக்க. ராணி இருந்தாலே எனக்கு ரொம்ப மனசு சங்கடம். வெறுங்கையவே அடிக்கவே ரொம்ப கஷ்டமா வேற என்ன இருக்குது. பண்றது, என்னால அதை தான் பண்ண முடியும். நீனும் பண்ற நானும் பண்றேன் வெறுங்கையவே வச்சு. ஏ அண்ணே நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காண்டி நீ ஏற்பாடு பண்ணிடு. நீ என்னடா காஞ்ச பூவே வச்சுக்கிட்டு திரியிற? இது நான் வச்சுட்டு வந்த பூ மாதிரி இருக்கே வரும்போது. ஆமா நீ அவனுக்கு என்ன உறவு முறை? அவருக்கு நான் தங்கச்சி, அவர் எனக்கு அண்ணே. சரி சரி. ஏன்டா நீ உட்காந்து தொடச்சி விட போறியா? எதுக்குடா? எனக்கு கண்டுபிடிக்கலடா, மூதேவி உனக்கு தான்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. பூங்குயிலே பூங்குயிலே. சரி சரி. அண்ணனுக்கு நான் அசிங்கமா பேச மாட்டேன்யா. ஏன் நீ அசிங்கம் பேச வைக்கிறீங்க? இல்ல ராணி, ஐயோ நான் செய்யற பழக்கம் மட்டும்தாயா, எனக்கு அசிங்கமா பேச தெரியாதியா. எனக்கு மொட்டை நாக்கு ராணி, அடிக்கடி அப்படி வந்துரும். இதுல இருந்து உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். எதுல? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை அழகான கன்னி பொண்ணு நான். அழகான கன்னி பொண்ணு நான். பூங்குயிலே ஐயோ அண்ணே அடிக்க உங்க தங்கச்சி ஆட்ட எப்படி இருக்கு? ஓ மச்சான், ஏய், என் நான் தங்கச்சிக்கு- பஸ் ஸ்டாண்ட்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். மச்சான் தங்கச்சிக்கு எப்படி ஆடுது பத்தியாடா? ம். சைடு ரோஸ் தங்கச்சிக்கு ஆடுறது அண்ணங்க ரசிக்கிறீங்க முகம். ராணி, சைடு ரோஸ் ஆடுது ராணி. பரவாயில்ல இருந்துட்டு வா. அதரதே வாசலடி அனபோ ஓ வீரியடி அட்டலியானயோடி நீ ஓடுறா. எத்தனை நாள் நான் காத்திருந்தேன். ஆஹா, இந்த ஆட்டத்துக்கு நான் பரதநாட்டியமே ஆடலாம்னு நினைக்கிறேன். ஏன் ஆட்டத்தை உள்ள நிறுத்தி விட்டாய் பேண்டி கிழிஞ்சு போயிருமேன்னு பாக்குறேன். ஏண்டா நான் என்ன தைக்காமையா தெரியுறேன்? வெட்டி புண்ணாக்கு ரொட்டிலையும் எட்டடி உதைக்கிறேன் மையெழுதி மைமுருகனே ரங்கனா. மைமுருகனே ரங்கனா. பூங்குயிலே, எத்தனை நாள் நான் காத்திருந்தேன். ஏன் ராணி நிறுத்தி விட்டாய்? ஆடு ஆடு ஆடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் வாசிப்பு. அது இவர் திடீர் மடான்னு போடுறாரே, வீட்டில் போட்டிருந்தா பேராது வாங்கியிருக்கலாம். கையை நீட்டி கணவனோட பேரெழுதி கணவந்தடி அருள்னா. ஐ ஐ ஐ ஐ.
அழகு தெய்வத்தின் மகனா இவன். முகர கட்டைய பாரு. யாரை பார்த்து சொல்ற ராணி? உன் சைடு கையை நீட்டி இங்கிட்டு ஒரு ஆடுவேன். நல்லா குத்துன்னா இருக்குல்ல? இப்படிதான் குத்தணும். இழுத்து போடுவோமா? நல்லா இழுத்து போடுறா. எனக்கு இழுத்து போடுற ரொம்ப பிடிக்கும். கணவர் என்ன அவனை காத்திருக்கானோ? ராணி, என்னை மல்லாக்க தெரிஞ்சாப்புல. நீ ஆடும் போது அவர் இழுக்கணும். போற போக்க பார்த்தா இந்தால தான் இப்ப வச்சுக்க போறேன். நல்லா இழுக்கிறாப்புல. கைய நீட்டி கணவனோட பேரெழுதி வெஞ்சரியார். Stop the music. ராணி, அவர் பிரச்சனை தான் என்ன? உன் லவ்வர்டே கேளு என்ன பிரச்சனை. என்ன என் புருஷனை மாதிரி ஓடுறாப்புல? நான் வீட்டுக்கு வந்து அவன் தெரிச்சு ஓடிடுறேன். அது மாதிரிலாம் இருக்குது. என்ன என் புருஷன் எதுவும் ஃபோன் பண்ணியிருப்பானோ? என் ஃபோனை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறேன், மற்ற எல்லாரும் ஃபோனையும் எடுக்கிறேன். பொரிஞ்சி லைட்டா பொரிஞ்சி. இங்க வந்து படே செத்துருவேன். அதை பத்தி கவலையே பண்ணல. ஏற்கனவே 4 பேரை வச்சிருக்கேன். அவனே உயிரை கையில முடிச்சு திரிறாங்க. செத்துருவேன். ஏய் தகப்பா, வந்து ஏந்தி செய்யி இப்படி வாயை திறந்த இனிமேல் நீ உனக்கு மைக்கு தான் வாய்க்குள்ள போகும். மைக்கையா வைக்கிறீங்க? அதை தூக்கி வைக்க வேண்டியதானே? அண்ணனுக்கு பிடிச்ச குத்தா குத்துறேன். ஓகே, நான் குத்துறேன், நீ சுடுதண்ணியை நக்குன மாதிரி வாசிக்கிற. என் 2வது புருஷன் என்னை கண்டு தெரிச்சு ஓடுறாப்புல. ஏராணி, இனிமேல் 2வது புருஷன் வரமாட்டாப்புல. முடியாது, நம்மளால முடியாதுன்னு அவர் ஒதுங்கிட்டாப்புல. உன்கிட்ட எல்லாம் வரலான்னு நினைக்கிறேன். நீ என்ன இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறா? இல்ல ராணி, ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து, ஆ. அதனாலதான் ஆச்சரியமா. கவலைப்படாத, நான் அடுத்த ட்ரிப் கர்நாடகத்துக்கு போலான்னு புக்கிங் வாங்கி வச்சிருக்கேன். எப்படி? ஆஹா. என்ன எனக்கு ஜட்டி கிடைக்கல.
கலிய பெருவாள் மாமா ஏற்பாடு பண்ணிருக்கு. இல்ல நம்ம ஜட்டி தைக்க. நம்ம கார்த்திக் ராஜாட்ட ட்ரை பண்ணலாமே. வேணா, அவனே பாவாடை மாதிரி தான் போட்டு வரேன், அவன்கிட்ட போய் ஜட்டி தைக்க சொல்றேன். மொகர கட்டையை பாரு, கார்த்திக் ராஜா மொகர கட்டையை வரட்டிங்க, நாளா கிழிக்கிறேன், என்னைய கட்டி பிடிக்கிறேன். உள்ள நடக்கிறாரா வெளியில சொல்றேன் மானகட்ட பையன். அப்ப மருதமணி என்ன கச்சா கச்சா சும்மா இரியா, அந்த ஆளே மிரண்டு போய் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்காப்ல. எதை பார்த்து மிரண்டு போனாரு? மாத்தினே பாத்துட்டாப்ல. போ ராணி, முழுசா பாத்துட்டாரா? முழுசா பார்த்துருந்தா செத்து இருக்கும். அரைகுறையா பார்த்தனாதான் அது உயிரோட தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் வரலாம்னு நினைக்கிறேன். வரவா? என்ன வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? 2 கேமரா தூக்கி உள்ள வைக்க சொல்லுவோமா? வைக்கலாம் தான். வைக்கலாம்னு பிரியப்படுறீங்க. சரிங்க, உங்கள்கிட்ட எல்லாம் வர்றேன். அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறேன். வரவா? உங்ககிட்ட வர்றேன். வெத்தலை மடிச்சு கொடு மாமா, வெத்தலை வெளியே சொல்லலாமா, வெத்தலை மடிச்சு கொடு மானே, வெத்தலை வெளியே சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன் ராணி. ராணி, என்ன கையடிக்காம போய்கிட்டு இருக்க? நீ ஒரு பக்கடி டீ வச்சிருக்கியா? ஆனா நான் தேவலைன்னு நினைச்சிட்டேன். அண்ணே, உங்ககிட்ட வரவா? நீ ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுற? பொண்டாட்டிக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? வேற கோயிலுக்கு இது மாலை ஓட்டுறியா? அப்புறம் ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுற? வாங்கணும் செல்லம், வா செல்லம் அப்படின்னு கூப்பிடு பழகு. இப்ப பாரு, ஒரு ஆள் கட்டி பிடிச்சி பெறாடுவாப்புல, செய்ய முடியலைனாலும் அந்த ஆள்கிட்ட கத்துக்க. நீனு உங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடவா? வரவா? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, வெள்ளி நிலா வந்து வந்து எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற, முத்தம் தர போற. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற, மத்தல பாமாடி முத்தம் தர போற. இந்த ஆள்கிட்ட போறதுதான் கொஞ்சம் பயமே. ஏமா? அந்த ஆளு என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாப்ல. அந்த ஆளு வாசிப்பு தான் கொஞ்சம் பயமா இருக்கும். ஏற்கனவே தோலை கிழிக்கிறாப்ல, போர் அடிக்கணும், எதையா கிழிச்சு விட்டாப்லனா. ராணி, கசங்கன பூவே இப்படி வச்சு கசக்குறானே. இதெல்லாம் பிரசவ வார்டுல வேலை பார்க்க வேண்டியது. இங்க வந்து உட்காந்துருக்கு. இங்க வா ராணி. இன்னும் ஒரு வருஷம் கசக்கி என்ன புண்ணியம்? அது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கணும். வைக்க சொல்லாத. சின்னதா இருந்தா என்ன வேணா நீ பண்ணுவியா? அப்பனா இவனும் கச்சா கச்சா தானா? அதுதான் விட மாட்டேன்னு சொல்லுதுல்ல, அதுல புரிய வேணா. கசக்கிட்டு விட மாட்டேங்குது. என்ன புண்ணியம்? கசக்கிட்டு விட்டினா நீ செத்துருவ. வரேன் குத்துறன் குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மத்த மோனிகளே மாமாவே மாமாவே. அசிங்கமா பேசுனா என்றா மச்சான், என்னடா உங்களுக்கு எப்ப என் தங்கச்சி குத்த சொல்லி நீ குத்தாம போயிருக்க? அந்த ஆளு குத்தி இருந்தா தான் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ணே அண்ணே, நான் ஏதாவது அசிங்கமா பேசுனேனா? நீ அசிங்கமா பேச மாட்டே தாயி. நான் எப்பவுமே செய்யற பழக்கம் தான் நமக்கு இருக்கு. அதனாலதான் கெட்ட பேர் வாங்குவேன், அசிங்கமா பேச மாட்டேன். அப்படி ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க. குத்துறன் குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மத்தா மோனிகளே மாமாவே மாமாவே மாட்டே மாட்டேன்னு கேரகா. என்னத்த என்னத்த அம்மா அப்பா அப்படியா இருக்கு? புள்ள பிறக்க போகுது. இனிமே புள்ள பிறந்து மயிரா புடுங்க போகுது. அம்மா அப்பா. இதுக்கு எனக்கும் புள்ள பிறந்தா குராங்குட்டி மாதிரி தான் இருக்கும். யாரு? என்ன இத பண்ண போறியா ராணி? அதுல பண்ண போறியா? 2 பேரும் எப்ப பண்ணுவீங்க? அது பண்ணா பொம்பளை கூட வர மாட்டேங்கிறா மூதேவியா. ராணி, சீக்கிரமா நீங்க பண்ணணும். அண்ணன் ஜீவ சமாதி ஆகணும். இரு. ஏப்பா நான் வரவா உன்கிட்ட? தாராளமா போக வேண்டியதானே. நான் உனக்காண்டி ஒரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? அந்த பாட்டு அப்படி இல்ல, நான் சொல்றேன் பாரு. நீ பாடு.
ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ஊ உனக்கு பண்ணா புழு புழுன்னு தான் இருக்கும். போடா வேண்டாம். பிரியோ ஏ பச்சைக்கிளி 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 பறந்து வந்து கொடுத்தோட ஆஹா அங்க சிஸ்டர் என்னது வாய்ஸ் இப்படி இருக்கு? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். என்னடா ஒரு மாதிரி வாச்சிக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட பேச்ச கொடுத்து வாயை கொடுத்து ஆயா சரி வந்தமா ஆடத்த போடுமா தாக்கல. நீ எப்படி வேணாலும் விடு. என்ன பண்ணலாம்? நீ எப்படி வேணாலும் விடுன்ட்டேன். நீ ஏன் ஒரு மார்க்கமாவே உட்காந்துருக்கீங்க? என்ன எப்படி தானே உட்கார சொல்ற? சரி எதை பிடிக்கணும்? சுதிய படி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணினி இதையில் வந்தா கடுத்து திம்பி நடி. மோதி போரி நடி. உன்னை ஒரு தடவை காதலே காந்தி போரி நடி. உன்னை காணாத பொழுதுமே கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. பார்க்காத பொண்ணும் இல்லை, ஒன்றும் யாரும் இல்லை. அட கல்யாணம் பண்ணிக்கலாம். பாட்டு பாட்டு பாப்பால போட்டுக்கலாம். பிரியோ என்ன பேசிட்டு புரோட்டா தின்னாடா பல்லுல மாட்டிக்கிட்டான். என்ன வரைக்கும் புரோட்டா தின்னாடா. எப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மைக் எடுத்து சொல்லுங்க. பெரட்டா பெரட்டா சை புரோட்டா உன்னெல்லாம் எப்படிதான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறானே தெரியல. ஏ தகப்பா ரூபாய்க்கு சில்லற கோடு ஓ கண்ணத்தை பறிக்க வீடு. காதல் கொண்டே நடி. செவனப்பம்மா சரியா நிக்கிறா? என்னங்க அப்படிங்களாங்க? சரிங்க. அங்க இருந்து எதிர்த்து இங்க வந்து உட்காந்துருக்கோம். மழமழக்கும் மாலையில பளபளக்கும் வாழையில இடுப்பு கழகானது ஒளிரும் பெண்ணானது. இங்கு என்ன நடக்கிறது? அபிநயித்த புலியரே இல்ல இது நாடகமா கரகாட்டமான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நடக்கும் சொல்ல முடியாது. தும்மிட்டியா விளங்காது போ. மலமலக்கும் இடுப்பு கழகானது ஒளிரும் பெண்ணானது இதுவும் மெய்யானது. ஆசை போடுது பார்த்து ரசிப்பேனடி.
நேரத்திலே காதல் கொண்டே நடி அடிச்சு திம்பே நடி. ஏ பச்சைக்கிளி அண்ணே ஒரு 2 வீலர் சாவி ஒன்று கீழே அடைஞ்சு 2 வீலர் சாவி யாராச்சும் காணனா வந்து நாடக மேடையில் வந்து வாங்கிக்கங்கண்ணே. வண்டியை காணோம்னா சாவியை வந்து வாங்கிக்கணும். வண்டியை காணோம்னு இல்லைம்மா, சாவியை காணோம்னா வந்து வாங்கிக்க சொன்னாங்க. வண்டியும் தானே காணோம். வண்டி இருக்கா? ஷப்பா அண்ணா அண்ணா ஆயா அண்ணே பையா ஆயா கண்ணிமிக்கல விட்டாச்சு. அடுத்து எதுல தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? நீ எதுல வேணாலும் விடு. என் தகப்பனும் இருக்கான், ஃப்ரீயா தான் இருக்கான். குடும்பமா அது மானகட்ட குடும்பமா இருக்கும். பூவா இருங்க, பெட்டிக்கார கரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வருவார், பொறுமையா இருங்க. மச்சான பாரடி செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா நீ சிட்டாட்ட சொல்லக்கா முத்த பள்ளக்கா அது என்னவோ 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 ஐயா. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா நீ சிட்டாட்ட சொல்லக்கா முத்த பள்ளக்கா அது என்னவோ என்னவோ. கெண்ட விளையாடும் கெண்ட விளையாடும் சின்னக்கா கிண்ணா 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 கிண்ணா. என்னடா பிரியோ, ஏதோ மெய் மறந்தே உட்கார்ந்துக்கே வச்சுக்கிட்டே வஞ்சனம் கொடுக்க வேண்டியதானே? வெஞ்சனம் கொடுக்கறேனா? வெஞ்சனத்தை கொடுக்க வேண்டியதானே? என்னதான் பேச லூசானே நீ? லூசுடா நீ லூசா நான் லூசா? நான் லூசுன்னு உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? விடு விடு, நம்ம 2 பேரும் அப்படித்தான். யாரு கடத்துலயாவது வச்சு மிதிக்க போறாரு. ஒரேட்ட செட கூப்பிடுது முட்டம்மா ஓ பின்னால நான் வாரே புத்தம்மா. அது என்ன தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடான்னு வாசிக்கிறேன். சரி சரி, ஒழுக்கமா வாசிங்க. எதுக்கு என்ன நாடகம் பக்கம் எல்லாம் கிளம்புறீங்க? ஹலோ, டீ குடிக்கவா? என்ன கிளிக்கு என்ன வச்சிருக்கீங்க? பச்சைக்கிளி பறக்கல, இனிமேல் தான் பறக்கும். பறந்துட்டா ₹1 தாரு பொருள் பத்தட்டு தாரு ஓட்டிக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கம் போவோம். என் பேர் ஜெயப்பிரியா.
உன்னைய சொல்லல என் ஆளை நினைச்சுக்க. ஆள் யாரு? அதுதான் காயத்ரி. அந்த காயத்ரி தான் யாரு? அது உனக்கு தெரிய வேணாம். அது வேற ஆள். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அடி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போடவே கொஞ்சம் இருங்க நேரமாச்சு. தும்பப்பூவு முள்ளு வெட்டி தொடரிய வேட்டி கட்டி தொடவேறிய நல்ல தொடரிய வேட்டி கட்டி. நீ பேண்ட் போட்டிருக்கீல? என்ன பேண்ட் போட்டிருக்கானா? பேண்ட் போட்டிருக்காரு, கழிவு போட்டிருக்காரு. என்னங்க பண்றீங்க? செவனப்பொம்மை பேசாதீங்க, அமைதியா இருங்க. எங்க மைக் எடுத்து சொல்லுங்க. திந்து நக்கடிங்கிறேன். என்னங்க தருகிறோம் இல்ல முதல் சொல்றது வேற மாதிரி கிடைச்சு. திருகிறோம் உங்களுக்கு மொட்டைனாக்கா இது விலகணும். வைக்கிறேன்னு சொல்லி மட்டும் வைக்காம போறீங்க. ராசாவே ஓடிக்கார ராசாவே என்னத்தை அட என்னத்தை வைக்கிறேன். பிரியா, நீ என்னைக்கு வைக்க சொல்லி அண்ணன் வைக்காம போயிருக்கேன். என்ன பழக்காது? என்னடா பழக்காது சொல்லு. என்னடா பழக்கம் இது? வரார் விதி. வைக்கிறேன். இப்ப எதுக்கு என் பக்கத்துல நிக்கிறியா? என்ன பூதி? என்னையா? நாளைக்கு எந்த ஊரு போற? நாளைக்கு உட்காந்துட்டு வெளியே இருக்க போறேன். என்னம்மா இருக்கிற மாதிரி அது யார் பாது? பிரியா, லைட் அடிச்சு பார்க்கும்போது சட்டி போடலன்னா சட்டி போட்டிருக்கான் தகப்பேன். எனக்கு இந்த நிலைமை. அண்ணே நீ இறங்கி வா. இங்க வா இறங்கி வா. இங்க மைக்கு வா. நான் வர மாட்டேன். இங்க வா, நீ ரொம்ப பேசுறீங்க. இல்ல நான் வந்த வேட்டி அவுப்பேன். எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. கன்ஃபார்ம் நம்ம அங்க போறதா. என்னத்த பிரியோ தப்பா சொல்லல. பிரியோ தப்பா சொல்ல. என்னத்த சொன்னேன்? என்னத்த ஏனே அண்ணே சரி, நான் மட்டும் ஆடிக்கதான் நல்லா இருக்குமா? எங்க அக்காவையும் கூப்பிடுவோம். அக்கா அக்கா. யாரு உங்க அக்கா? வேற இருக்காளா கொக்கா? உனக்கு தங்கச்சியே பெருசு. அக்கா
காயத்ரி. நான் காயத்ரினா அப்ப அவங்க யாரு? உன்னையே சொல்லல, காயத்ரி. என்ன வாயத்துக்கு வாய் ராணி. கூப்பிட்டது காதுல விழல. சத்தமா கூப்பிட்டீங்க நானு. நல்லா இருக்கீங்களா பேபி? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே அண்ணே. ஆயா உன் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு. 2 தங்கச்சியா நிக்கிறிய, எங்கிட்ட குளிர்ச்சி ஆகிறதுக்கு. அப்பா எனக்கு இப்பதான் மன சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் தான் தங்கச்சி நினைச்சு அவங்களும் தங்கச்சி தானா? ஆகா ஆகா அடடடடா. சரி 2 பேரும் சேர்ந்து பிரியா வா, 2 பேரும் கையடிப்போம். ராணி கையடிச்சிருச்சு, அடுத்து நீ வர. குடும்பமா அது மானகட்ட குடும்பமா இருக்கும். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க அண்ணன் அப்படிதான். எங்க அண்ணனுக்கு மூடு வந்துச்சுன்னா இப்படி மாறி. நான் வேணா தெருல தெரியுறேன், நீ வந்து சத்துனா அடிவேன் முடியுமா? இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கை இருவருக்கும், ஜெயபிரியா அவர்களுக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. விரிச்சுதான் போட்டு விட்டானே. இங்கே பெட்டியாக நடிக்கும் பெட்டி வாசிக்கும். ஏங்க இங்க வாங்குங்க. டிஆர் மணிகண்டன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த இவருக்கு குண்டா ஒல்லியா இருக்கார்ல, அடுத்த மிருதங்கத்தை தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டு வாசிக்கும் அவர்கள் மூர்த்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை. அங்கே ஆல்ரவுண்ட் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறார். இந்த நாடகத்தை சிறப்பாக இது பண்ணி கொண்டிருக்கும், நடத்தி கொண்டிருக்கும். இங்க வாங்க தாளம் அவர்களே. அவர்களா முன்னாடியே போட்டாங்க. சிறப்பு விருந்தினர் அண்ணா வடிவேல் அண்ணா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போற்றப்படுகிறது. தாள கலைஞர் நாடகத்தை கெடுத்து கொண்டிருக்கும் மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தி சார்பாம் நன்றி. ரொம்ப நன்றிங்க, நன்றி. அந்த வணக்கம். என்ன பாட்டு போகுமா ஆடணுமா? இந்த இருங்க, நாங்க 2 பேரும் செத்த நேரம் ஆடிட்டு அப்புறம் அவங்கள வர சொல்லணுமா? சரி அப்ப அவங்கள வர சொல்லி கெடுத்துட்டியலா?